மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்னு நிறையா பேர் நம்ம காலச்சக்கர ஜோதிட நிலையத்துலேயும் கேட்குறீங்க. இப்போ மாந்திரிகம் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு பொதுவாக உங்கள் விதியில் ஃப்யூச்சரில் மாந்திரிகர் ஆகணும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி நீங்கள் உட்கார்ந்த இடத்த தேடி பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த இயற்கை. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு மாந்திரிகர் ஆக முடியும். எல்லாமே தெரியுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியுது, கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறேன், எனக்கு இன்னும் முழுமையாக கொண்டு போகணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிறவியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தியை நீங்கள் எந்த அளவுக்கு கடவுள் வழிபாடு உண்மையாக நீங்கள் அதை கொண்டு போகிறீங்களோ அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்போது அந்த சக்தியை வச்சு நீங்கள் இந்த பிறவியில் மாந்திரிகம் பண்ணிடலாம். இருக்கிற சக்தியை வச்சு கொஞ்சமாவது மக்களுக்கு ஒரு 10% உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த மாந்திரிகத்தை அடுத்த வம்ச வழியாக உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு தான் போக முடியும். அந்த அடுத்த வம்சாவளியில் உங்கள் குடும்பத்தில் வர்றவங்க வந்து ஒரு படி பரிணாம வளர்ச்சியில் வருவாங்க. அவங்களுக்கு உங்களை விட சக்தி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ அவங்களுக்கு அடுத்த பிறவியில் அவங்க கொடுத்துட்டு மாந்திரிகத்தை கொடுப்பாங்க. அப்போ உங்கள் 3வது தலைக்கட்டில் வந்து மாந்திரிகம் வந்து இன்னுமே பவர்ஃபுல் ஆகும். இப்படி ஒவ்வொரு தலைக்கட்டாக வந்து இந்த மாந்திரிகம் வந்து பவர்ஃபுல் ஜாஸ்தி ஆகும், சக்தி ஜாஸ்தி ஆகும். இது வந்து ரொம்ப ரேர். ஒவ்வொரு தலைக்கட்டும் வந்து கரெக்டாக அடுத்தடுத்து மாந்திரிகத்தை அந்த வம்சாவளியாக கடைப்பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா உண்மையாக இருக்கணும், ஒவ்வொருத்தவங்களும் வந்து உண்மையாக இருக்கணும். உண்மையாக இல்லாமல் சில விஷயங்கள் தவறுகள் பண்ணிட்டாங்கன்னா 4 தலைக்கட்டுக்கு மேலே அந்த மாந்திரிகம் யாருக்குமே போய் சேராது. ஒரு தலைக்கட்டு 2 தலைக்கட்டோட கூட அந்த மாந்திரிகம் முடிஞ்சிடும், எக்ஸ்பயர் ஆகி அவ்வளோதான் பவர் அப்படின்ட்டு கூட முடியும். இந்த மாந்திரிகத்தை கொடுக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா காளி, பைரவர், ஆஞ்சநேயர், விநாயகர் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. காவல் தெய்வங்கள், கன்னி தெய்வங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அந்தந்த கடவுளுக்கு உண்டான சக்தி வந்து நீங்கள் பவர் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வழிபாடு முறை, உங்களுடைய கடவுள் பக்தி முறையில் அந்தந்த பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது, இதை பெரிய பவர்ஃபுல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, சந்தோஷம்தான். பட் இந்த தலைமுறையிலே நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு வந்து கேள்விக்குறி தான். அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பக்தி அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களோட பவர் ஜாஸ்தியாக இருக்கும். பக்திங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா சாதாரணமாக கொஞ்ச நேரம் பூஜையிலெல்லாம் வந்து உங்களுக்கு பவர் கிடைக்காது. ரொம்ப அமைதியான நேரமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நடுஜாமம், எல்லா மக்களும் தூங்கிடுவாங்க. அப்போ உலகத்தில் நிறைய வரக்கூடிய அலைவரிசைகள் எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கக்கூடிய அலைவரிசை. அந்த டைமில் நடுஜாமத்தில் வந்து நீங்கள் பூஜைகள் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை நேராக கடவுளோட லோகத்துக்கு போய் உங்களோட பூஜை போய் சேரும். அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் நடக்கும். இது முதல் நாள் நடக்கக்கூடிய பூஜையிலேயே எல்லா கோரிக்கைகள் பெரிய லெவலில் நடக்கும்னு நினைக்க முடியாது, சான்ஸ் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிணாம வளர்ச்சியில் வந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நைட்டு பூஜை பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கடுமையாக 48 நாள் மண்டலம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு மண்டலம் கணக்கில் தான் வந்து அந்த பூஜைகள் வந்து முழுமையாக போய் கடவுளுக்கு போய் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து அதிலேருந்து எடுக்க முடியும். இது வந்து பொதுவாக பூஜைகள்னால மட்டும்தான் மாந்திரீகத்தை வந்து உங்கள்கிட்ட இருக்கிற மாந்திரீகம் வந்து பவர்ஃபுல்லாக நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்க முடியும், இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பார்த்தா நானும் வந்து நடுஜாம பூஜையாக பண்ணி தான் பெரிய லெவலில் பண்ணுறேனா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். இல்லை, எங்கள் தாத்தாக்கள் எல்லாருமே வந்து நடுஜாம பூஜைங்கிறது விடாமல் பண்ணி தான் இப்போ நான் வந்து பண்ணுறேன். நான் வந்து நடுஜாம பூஜையே பண்ணாத அளவுக்கு அவங்களோட பூஜைகள் ரொம்ப வலிமையாக இருக்குது. சரிங்களா? நடுஜாம பூஜை அப்படிங்கிறது நான் பண்ணுறதில்ல. ஏன்னா எங்கள் தாத்தாக்களோட வலிமையான பூஜை அவங்க அடுத்தடுத்து பண்ணிகிட்டே வந்து அந்த வலிமை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா? அதனால் எங்களுக்கு சிவனோட சக்கரமே வந்து சிவனோட மாந்திரிகமே
எங்ககிட்ட இருக்குது. அதில் வந்து உண்மை இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ நான் வந்து நைட்டு பைரவர் பூஜையோட ஒரு 8-9 மணியோட நம்ம முடிச்சுடுவோம். இதுதான் வந்து காலச்சக்கரத்தில் பண்ணக்கூடிய மாந்திரீகத்துக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது. இப்படி தான் வந்து உங்கள் பூஜைகள் வந்து எந்த அளவுக்கு ஜாஸ்தி படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு கடவுளுக்கு வந்து நிறையா பலி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த பலி வந்து ஒரு நியாயமாக இருக்கணும், சரிங்களா? இப்போ ஆடு பலி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கோழி பலி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அப்புறமா வந்துட்டு பெரிய பெரிய மிருகங்களையும் வந்து நீங்கள் வந்து பலி கொடுக்குறீங்க மாந்திரீகத்துக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் எதார்ச்சியாக நடக்கக்கூடிய பலியாக தான் கடவுள் எடுப்பார். ஏன்னா இந்த கவர்மெண்ட்டை உருவாக்கக்கூடியது வந்து கடவுள் தான், மாந்திரீகத்தை வச்சுருக்கிறதும் கடவுள் தான். அப்போ கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் நம்ம கடைப்பிடிக்கணும். அப்போது நீங்கள் வந்து மிருகங்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மாந்திரீகத்துக்கு கொண்டு போய் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு அளவுகோல் தான். சின்ன சின்ன கோழி இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு பலி தான். அதை வந்து நாளைக்கு இறைச்சி வந்து ஒவ்வொருத்தவங்களும் உணவாக எடுத்துக்கிறாங்க, அது உணவுகளை வந்து கலந்துக்கிறங்காட்டி பிரச்சனை இல்லை. மற்ற பெரிய மிருகங்களை எல்லாம் வந்து நீங்கள் பலி கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது தப்பான விஷயங்களும் முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே சமயத்தில் நீங்கள் எந்த மாந்திரீகம் பண்ணாலும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதையும் கவனிச்சுட்டு மாந்திரீக பூஜையை வச்சுக்கோங்க. அதை மீறி தெரியாமலோ தெரிஞ்சோ பண்ண வேண்டாம். எதுவுமே வந்து வெளிப்படையாக உண்மையாக பண்ணுங்கள். நீங்கள் ஆனால் ஜாமத்தில் பண்ணுறதுனால பவர் ஜாஸ்தி தான். இப்படி தான் நீங்கள் மாந்திரீகத்தை வந்து பவர் ஏற்றிட்டு நீங்கள் மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச இத்தனை பர்சன்டேஜ் தான் என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே போதும். அவங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் நம்பிக்கை கொடுத்துட்டு ஆனால் உங்களோட பவர் கொஞ்சமாக தான் அங்கே வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அதில் கொஞ்சம் ட்ராபேக் ஆகிடும். அப்போது நீங்கள் உங்களால் முடிஞ்ச பவர் என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் மக்களுக்கு பண்ணுங்கள். தாராளமாக அந்த மாந்திரீகம் உங்களுக்கு லைஃப் லாங்காக கை கொடுக்கும். நன்றி நேயர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் நமः சிவாய, ஓம் நமः சிவாய, ஓம் நமः சிவாய, ஓம் நமः சிவாய.